பத்தி ஒரு ஃபன்னியா ஒரு ஸ்கிட்டும் நடக்க போகுது. இது யாரோட மனசும் புண்படுத்துற மாதிரி கிடையாது. என்ன படைச்சவனோடு குந்தை ஓயல செய்திகள். சென்னை அருகே உள்ள யாழ்நகர் குப்பத்தில் இருந்து படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றவர்களின் கதி என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் கரைக்கு திரும்பாததால் அவர்களை யாழ்நகர் குப்பத்து மீனவர்களிடையே அச்சமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. எல்லாரும் கடலுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு ஐயா. முந்தானே வந்துருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒருத்தரையும் காணுங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. கப்பற்படை சொந்தமான படகுகளையும் ஹெலிகாப்டரையும் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வரும்னு எல்லாரும் நம்புவோம். யாரையா அந்த துளசிங்க நேற்று வந்த பையன் இஷ்டத்துக்கு தேடிட்டு இருக்கா? சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்பேன், சினிமால பார்த்திருப்பேன், டிவியில பார்த்திருப்பேன், கூண்டுல கூட பார்த்திருப்பேன். கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருக்கியா? பெரித்தனமா தனியா நின்று வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? சொன்ன மாதிரி ஒருத்தர தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து சிட்டியவே கலக்கிட்டீங்க. இந்த கடத்தல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உத, யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. நான் இருக்க உனக்கு கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா ஒண்ணு நியமிக்கிறேன். ஊர் விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்ட புற்கோளை பாய்ச்சி புரிஞ்சு தாக்குறேன். ஓடுமி ஓட உரிமை மறுபட காத்திருக்குமா கொக்கு? காத்திருந்து கண்ணி வச்சோட பிடிச்சிருக்கேன். என் கண்பார்வையிலிருந்து ஒரு பயத்தை போக முடியாது. என்ன சார்? ஒண்ணும் இல்ல மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். யூனிஃபார்ம் போட்ட துபர்ல பேசுறான்னு சொன்னியாவே. இப்ப நான் யூனிஃபார்ம்ல வரல. ஏடுறா. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. இது எழுதிக்க, நடுநடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இது பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்கம்மா, தாங்க. பிராமி பிராமி பிராமி. சுத்தி போட வேணும் சின்ன கவுண்டரே. நான் தனியா இங்க இருந்து போக மாட்டேன் அருமநாயகம். ஒன்றா போவேன். உன்னை அடிச்சு விலங்கு போட்டு இழுத்துட்டு தான் போவேன். இல்ல கொன்னு பணமா தூக்கிட்டு போவேன். அந்த வானத்தை போல
படைச்ச தென்னவனே. மதுரையில நீதான் பெரிய ஆளு கேள்விப்பட்டு பின்ன வயசுல சின்ன பெரிய ஆளு தானே. இங்க வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம். குணா ராயபுரம் குணா சிவனையும் பார்க்க மாட்டேன் எவனையும் பார்க்க மாட்டேன். போலீஸ பொழந்துட்ட. உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனா என் முன்னாடி ஒரே ஒருத்தர் தான். ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கிட்டான்னா இங்க இல்ல இந்த ஜில்லாவிலே இருக்க மாட்டான். சாதாரண ஜனங்க செய்த தப்பு தான் போலீஸ்காரன். நீ காட்டுல இருக்கிற மிருகம். உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா. வேற 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 வேட்டக்காரன் தான்டா வேணும். நான் சொன்னதுல கண்டிப்பா வருவான்னு பாரு, வந்திருக்கிறான் பாரு. வாயா பையா, வேட்ட 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 வேட்டைக்காரன். என்னடா சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க? 4 பேர் இல்ல 5 பேர். 5 யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆளு எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட போறீங்க. என்ன தம்பி, காலி சாப்பிட்டு தக்காளி சட்னியோட ஓடி வந்திருக்க? ரத்தம் அடிச்சிட்டாங்கண்ணே. அடிச்சிட்டாங்க. ஆடியில காத்தடிச்ச ஐப்பசியில் மழையடிக்கும் ஆள் போல் அன்பு நீ பண்ற அட்டூழியத்தை தட்டி கேட்க ஒருத்த வர